வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க பாரியூர் தாங்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தாங்க இருக்கிறேங்க. பஸ் ஸ்டாண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க தூரம். நம்ம பாரியூர் போகிறோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோம்பிங்க. பாரியூர் குண்டத்துக்காளியம்மன் கோயிலில் நோம்பிங்க. குண்டம் நீ காத்தால பார்த்தீங்கன்னா பூ மிதிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம போய் பார்க்கலாங்க. ஃபெஸ்டிவலில் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலான்னு கிளம்பியாச்சுங்க பைக் எடுத்துகிட்டுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கோவை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே போகிறேங்க. கோவை பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுங்க. அத்தானி போகிற வழிங்க. அத்தானி போகிற வழியில் அப்படியே லெஃப்ட்டு கட்டாகி போயிட்டே இருக்கணுங்க. ஒரு 2 கிலோமீட்டர் போகணுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்கு லீவுங்க. அதனால் வீட்டில் சும்மா இருந்தேங்க. இன்றைக்கி வர நோம்பிங்க பாரியூர். அதனால் வீட்டில் சும்மா தானே இருக்கிறேங்க அப்படின்ட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதனால தாங்க கோயிலுக்கு போகணுன்னு கிளம்பி வந்துட்டுங்க. சரிங்க, நாமளும் சும்மா தானே இருக்கிறோம். சரி நம்ம கோயிலுக்கு போய் என்னாச்சு சும்மா ஜாலியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வருவான்னு தாங்க கிளம்பியாச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்போ போகிற ரோட்லேயே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் நிறைய போட்டாங்க. பொம்மை கடைகள் பார்த்தீங்கன்னா போட்டாங்க. பொம்மை கடைங்க, ஜூஸ் கடைங்க, கரும்பால் கடைங்க, இது மாதிரி கடைகள் நிறையா இருக்குதுங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கடைகள் ரோட்டோரத்தில் நிறைய கடை போட்டாங்க. பார்த்தீங்கன்னா கட் அவுட்டு பார்த்தீங்கன்னா விஜய் இது மாதிரி கட்சிக்காரங்க கட் அவுட்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க பேனருங்க. ஆனால் அந்த ரோடு பார்க்குறக்கே நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடுங்க சும்மா அழகாக அப்படியே இருக்குங்க. ரோட்டில் வந்து கடை கண்ணிங்களை போட்டு கொஞ்சம் அழகாக நீட்டாக இருக்குதுங்க ரோடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாரியூர் டு கோவை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இப்போ சிறப்பு பேருந்துகள் இயக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பாரியூர் டு கோபி பஸ் ஸ்டாண்டுக்கு சிறப்பு பேருந்துகள் போகுதுங்க. பார்த்தீங்கன்னா பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வண்டி போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மதிய டைம்னால பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இங்கே இருக்குதுங்க. இன்னும் சாயந்தர டைம் வந்தாச்சும் இதோட கூட்டம் நிறையா இருக்குங்க. எக்கச்சக்கமான கூட்டங்கள் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க அந்த சிறப்பு பேருந்து சொன்னாங்க இல்லைங்க, அங்கே பாருங்க சிறப்பு பேருந்து, அந்த பேருந்து வருங்க அங்கே நிற்கிதுங்க. சரி வாங்க நாம் அப்படியே போவோம். போய் நம்ம பைக்கை போய் நம்ம ஸ்டாண்டில் விட்டுட்டு வருவோங்க. ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 20 ரூபாங்க. ஸ்டாண்டு பில் பார்த்தீங்கன்னா 20 ரூபாங்க. 20 ரூபாயை கொடுத்துட்டு நம்ம பைக் விட்டுட்டு வெளியே வந்தாச்சுங்க. அப்படியே நம்ம உள்ளே போவோங்க வாங்க. இங்கே பாருங்க எக்கச்சக்கமான கடைகள் போட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்க அல்வா கடை, பானிபூரி கடை. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக கோயிலுக்குள்ளே போவோங்க. அப்படியே போயிட்டே இருப்பேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கே கூட்டங்கள் எதுவும் இல்லைங்க. கூட்டம் கம்மி தாங்க இன்றைக்கி. இங்கே வருங்க சாமி கோபுரங்க, பாரியூர் அம்மன் கோயில் கோபுரம். இவருங்க லைட்டெலாம் டெக்கரேஷன் சூப்பராக இருந்திருக்கு. ஆனால் நைட் டைம் இப்போ நம்ம பகல் டைம் பார்க்கறதோட பார்த்தீங்கன்னா நைட் டைம் பார்க்குறது இங்கே சூப்பராக இருக்குங்க. திருவிழா ஃபெஸ்டிவல் எக்கச்சக்கமான கூட்டங்கள் இருக்குங்க. தூரியெலாம் நிறைய போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போவோங்க வாங்க. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா போகிறவங்களையே வெளியே பார்த்தீங்கன்னா பொங்கல் கொடுத்துட்ருந்தாங்க. பொங்கல் அந்த லெமன் சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துட்ருந்தாங்க, பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அப்படியே நம்ம சாப்பிட்டுங்க, கொஞ்சம் ஒரு தட்டம் வாங்கி சாப்பிட்டுங்க. அப்படியே மெது உள்ளே போயிட்டுருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றி வர பாதை பார்த்தீங்கன்னா அப்படியே காரை போட்டுக்கிறாங்க. அப்படியே கிரானைட் கல்லுங்க. அப்படியே பார்த்தா சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே ரோடு மாதிரியே போட்டுக்கிறாங்க காரை தரங்க. அப்படியே நம்ம போவாங்க. ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க. ஆனால் நோம்பி டைம்ங்கிறாங்க, கூட்டம் அவ்வளோக்கு இல்லைங்க. மதிய டைம் கூட்டம்லாம் காத்தாலேயே வந்துட்டு போயிடுச்சுங்களா என்னென்னு தெரிலிங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது சாமி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தாங்க இருந்துச்சுங்க. போனோடனே போய் சாமி கும்பிட்டு அப்படியே பார்த்துட்டுங்க. இங்கே இருங்க சாமி அலங்காரத்தை பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுங்க. அப்படியே வெளியே வந்துட்டு சும்மா ஒரு சாமி கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துட்டுங்க. எடுத்துகிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுங்க நம்ம அப்படியே கடைகள் மாதிரி சுற்றி பார்க்கலான்னு அப்படியே போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 20 ரூபாங்க கடைகளில். எக்கச்சக்கமான கடைகள் இருக்குதுங்க. கீ செயின், பொம்மை கடைங்க, நிறையா கடைகள் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே கடைகளை சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டுங்க. அப்படியே இன்னும் போவாங்க. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தூரிகள் போட்டுக்கிறாங்க. நிறைய தூரிகள் போட்டுருக்காங்க அந்த பக்கம். ஆனால் தூரிகள் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் தூரிகள் ஏதோ ஓட்டலிங்க. சாயந்தர நேரம் பார்த்தா தான் தூரிகள் நிறையா சுற்றுவாங்க. ராட்டினம்லாம் சுற்றுவாங்கங்க. இங்கே சைடில் இருங்க காட்டுறேன் பாருங்கள். சைடில் பாருங்கள் தூரிகள் நிறையா இருக்குதுங்க. தெரியுதுங்க இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே டெல்லி அப்பளம்னு அப்பளக்கடை ஒன்று போட்டிருக்காங்க. நான் அப்பளம் டெல்லி அப்பளம்லாம் கிடையாதுங்க, நம்ம ஊரில் செய்கிற அப்பளம் தாங்க.
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தூரிங்கெலாம் போட்டு நிறையா இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தூரி பார்த்தீங்கன்னா எந்த தூரி பார்த்தீங்கன்னா சுற்றலிங்க, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால சுற்றலிங்க. இப்போ பார்த்தா மதிய நேரங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரம் காத்தல் நேரம் தாங்க அதிகமாக கூட்டம் வருங்க. ஆனால் சாயந்தர நேரம் தாங்க முக்கால்வாசி கூட்டமே சாயந்தர நேரம் தாங்க வருங்க. இப்போ மதிய நேரங்க இப்போ வெயில் அடிக்குங்க, அதனால் யாரும் வரமாட்டாங்க, அவ்வளோ கொஞ்சம் இப்போ வரமாட்டாங்க. இங்கே வருங்க இப்போ பூக்கடைங்க பாருங்க, எல்லாம் பிளாஸ்டிக் பூங்க அப்படியே அழகழகாக இருக்குதுங்க. இங்கே வருங்க ஜாடிங்க அப்படியே அழகழகாக வச்சுருக்காங்க. அப்படின்னு போதேன் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்க ரோஸுங்க. இப்போ நம்ம கடையில் வாங்கி ரோஸ் விற்கிறோம் இல்லைங்க, அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ரோஸுங்க. இப்போ பிளாஸ்டிக் ரோஸுங்க. இப்போ தான் ரோஸ் எவ்வளோன்னு கேட்டேங்க, ஒரு ரோஸ் 20 ரூபான்னு தான் சொன்னாங்க. அது ரோஸ் அழகாக இருந்துச்சுங்க. நான் வாங்கலான்னு பார்த்தேங்க, ஆனால் 500 நோட்டாக இருந்துச்சுங்க. சில்லறை கேட்ட சில்லறை இல்லைன்ட்டாங்க. சரின்னு சில்லறை மாற்றிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டுங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த ரோஸை பார்த்தீங்கன்னா வாங்கவே இல்லைங்க, வந்துட்டுங்க. அப்புறங்க நாம் காப்பி குடிக்கிறதுக்கு கப்பு வாங்கலான்னு அப்படியே வந்தேங்க. இங்கே வந்து நல்லா பீக்கான் கப்புங்க, ஜாடிங்க, உப்பு டப்பா நிறைய இருக்குதுங்க. இங்கே உண்டிலுங்க, மண் உண்டிலுங்கெல்லாம் வந்தேங்க. அப்படியே கப்பு அப்படியே அழகழகாக இருக்குதுங்க, கண்ணாடி கிளாஸுங்க, சின்ன சின்ன கப்புங்க, அப்படியே பார்க்கறதுக்கே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. அப்படிங்க அப்புறம் அப்படியே இப்போ பார்த்துங்க, அப்படியே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளர்லாம் காப்பி குடிக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம கப்பில் குடிக்கலான்னு அப்படியே கப்பு பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா 20 ரூபாங்க ஒரு கப்பு, 20 ரூபாங்கிறது. அப்புறம் அதோட நல்லா அழகாக இருக்கிற கப்பு பார்த்தீங்கன்னா 30 ரூபா சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் தாங்க கொட்டி வைக்கிறாங்க. ஆனால் ஜாடியில் தான் உப்பை கொட்டி வைக்கணும்னு சொன்னாங்க பெரியவங்களாம். கொட்டி வச்சா கொஞ்சம் செல்வம் கொஞ்சம் பெருங்க அப்படி இப்படின்னு கதையை சொன்னாங்க. ஸோ அதனால் நாம் ஜாடி 2 ஜாடி வாங்கினேங்க. ஒரு ஜாடி 100 ரூபான்னு சொல்லி 2 ஜாடி வாங்கினேங்க. அப்படியே வாங்கின பிறகு கப்புங்க, இப்போ நம்ம கப்பு 30 ரூபான்னு சொல்லி 2 கப்பு வாங்கினேங்க. கப்பு வாங்கிட்டீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அழகழகாக இருந்துச்சு. அப்படியே ஸ்மைல் பொம்மையெல்லாம் போட்டுச்சு கப்புங்க. வேற என்ன எடுக்கிறேன் நான் அந்த கண்ணாடி டம்ளர் எவ்வளோ? 140ங்களா? ஜோடி 40 இல்லை 140? ஜோடி 40. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டுங்க அப்படியே வெளியே வந்தேங்க. வெளியே வந்த உடனே பானிபூரி கடையில் நம்ம காலிஃப்ளவர் சாப்பிட்லான்னு கேட்டாங்க. சரி காலிஃப்ளவர் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுங்க. ஒரு பிளேட் ரேட்டு பார்த்திங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. சரி வாங்கி சாப்பிட்டுங்க. அவ்வளோதாங்க. நம்ம அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு முதல்ல ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போட முடியுங்க. இது மாதிரி உங்களுக்கு எது மாதிரி வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகேங்க, பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்ங்க.